திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க முயன்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியுடன் சேர்ந்து சென்னை எம்.ஆர்.சி. நகரில் அவர் கூட்டாக பேட்டியளித்தார். அப்போது திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறிய சி.வி. சண்முகம், திமுகவுடன் கூட்டணி சேர்ந்ததால் அதிமுகவே இல்லாமல் போய்விடும் என்று கூறியதாக தெரிவித்தார். ஆனால் அதனை இபிஎஸ் ஏற்காததால் அதிமுகவின் எதிர்காலம் கருதி பெரும்பான்மை அதிமுக உறுப்பினர்கள் ஒன்று கூடி சில தீர்மானங்களை நிறைவேற்றியதாக தெரிவித்தார். அதன்படி மக்கள் தீர்ப்புக்கு இணங்க தாவேக ஆட்சிக்கு ஆதரவளிக்க அதிமுக முடிவு செய்திருப்பதாகவும், தேர்தலுக்கு பிறகு அதிமுக எந்த கூட்டணியிலும் இல்லை என்றும் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். பெரும்பான்மையான அதிமுக உறுப்பினர்களின் முடிவுக்கு இணங்க அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியை நியமித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். அதிமுகவின் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆராய அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டுமாறு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் சி.வி. சண்முகம் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் அந்த கூட்டணியில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி எந்த கூட்டணியிலும் இல்லை. தேர்தலுக்கு முந்தைய இந்த கூட்டணி எந்த கூட்டணியிலும் இப்போது இல்லை. நாங்கள் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதுவே முடிவை எடுக்க வேண்டும். இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், புத்துயிர் கொடுக்கப்பட வேண்டும், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், புதிதாக நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடை எடுத்தோம். அதன்படி தீர்மானத்தின்படி மக்கள் தீர்ப்பை ஏற்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது.